இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரமான ஒரு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த நூடுல்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கெட்டில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதை சமைச்சு காரமாக இருக்க இல்லைன்னு பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேகி செய்கிறதுக்கு முன்னாடி இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தான் ஊற்றணும். 1 2 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. 4 இல்லைனா 2 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா கொதிக்கும். வெயிட் பண்ணுவோம். 5 minutes later. நண்பர்களே, ஆனே பண்ணல. இப்போ ஆன் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் கொதிட்டோம். ஒரு சவுண்ட் கேட்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக கொதிக்குது. இப்போ நம்ம இந்த மேகியை இதுக்குள்ள போடலாம். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். இதையும் அதே ஒன்றா ஆயில் போட்டுருக்கு. படிடா, ஒழுங்கா படிடா. வீரனின் கோட்டைக்குள் மீண்டும் காலடி எடுத்து வைத்தான் யமன். இதை இப்போ இதில் போட போகிறோம். இதையும் போட்டுக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க பிரிக்கிறதுக்கு. வச்சு போடுறோம். அதை நண்பர்களே, இங்கே பாருங்கள், 2 கப்பு தான் தண்ணி ஊற்ற சொன்னீங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 கப்பு உங்களுக்கு தெரியாமலே ஊற்றிட்டேன். நிறைய தண்ணி வந்துச்சு. சொல்ல மாட்டேன். இது ஏன் இவ்வளோ தூரம் தூக்கி வச்சிருக்கிறேன்னா, வயரே அவன் இவ்வளோதான் கொடுத்துருக்கான் வயரே. ஸோ அதனால
இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நிஜமாவே சூப்பராக இருக்கும். இது வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குது. இதை வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு இதில் மட்டும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு பேன்லேயும் இல்லை ஒரு வானலையும் கூட போட்டு செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதில் செஞ்சிடாதீங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வரேன். அது வரைக்கும் பாய்.